தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தவைகாவின் புதிய தலைவர் ஆகின்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தை 2024ஆம் ஆண்டு ஜோசப் விஜய் ஆரம்பித்தார். 2 ஆண்டுகள் களப்பணியாற்றினார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட அந்த கட்சி போட்டியிடவில்லை. எந்த ஒரு இடைத்தேர்தலிலும் போட்டியிடவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து கட்சி களமிறங்கியது. இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆட்சியை பிடித்தது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை இந்தியா முழுவதும் பிற மாநிலங்களில் கொண்டு சேர்க்க முடிவு செய்துள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தலை வலுவுடன் சந்திக்க முடிவு செய்துள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் பதவியை கைப்பற்ற விஜய் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் பிற மாநிலங்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தற்பொழுது கேரள மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கேரள மாநில தமிழக வெற்றிக் கழக தலைவராக நடிகர் தேவன் நியமிக்கப்படுகிறார். கேரள மாநில தமிழக வெற்றிக் கழக தலைவராக தேவன் நியமிக்கப்படுகிறார். தேவன் கேரள மக்கள் கட்சியை நடத்தி வந்தார். அந்த கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். தற்பொழுது நாராயணகுரு போதனைகளால் ஈர்க்கப்பட்ட தான் பாஜகவில் இருந்தால் செயல்பட முடியாது என்று கருதி விலகியதாக கூறினார். நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். விரைவில் ஜோசப் விஜயை சந்திக்கப் போவதாக கூறினார். இந்த சூழ்நிலையில் கேரள மாநில தமிழக வெற்றிக் கழக தலைவராக நடிகர் தேவன் நியமிக்கப்படுகிறார். கேரள மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 20 பாராளுமன்ற தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு விஜய் இந்த முடிவை எடுத்துள்ளார்.